ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு சூப்பராக குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் வீட்டில் ரிலேஷன் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா பட்டாணியே இல்லாமல் சீக்கிரமாக உருளைக்கிழங்கு கூட்டி எப்படி செய்யறதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கிட்டு ரொம்ப கோல்டன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அது வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வதங்குற இந்த கேப்பில் கூட நீங்கள் உருளைக்கிழங்க 2 விசில் மட்டும் நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டா போதும், வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு லைட்டாக சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த டைமில் உப்பு கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சேன் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நான் உப்பு சேர்த்துட்டேன். அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு வந்துட்டு உரலில் தட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்ல ஒரு பூண்டுடைய ஸ்மெல் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும் நமக்கு. அந்த கூட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும் பூண்டு போட்டு செய்தால். இப்போ கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம் போல். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்துட்டு நம்ம இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 2.5 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மிளகாய்த்தூளோட அந்த ஸ்மெல் வந்துட்டு போயிடும். இல்லைனா ஒரு மாதிரி அந்த மிளகாய்த்தூள் ஸ்மெல் வந்துட்டு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு கூட்டு. இது என்னோடய ஸ்டைல். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி.